பராசக்தின்னு எந்த பராசக்தி? விஜய் அந்த பராசக்தி இல்லையாச்சா? எந்த பராசக்தி? விஜய் ஆண்டனியோட இது வழியாவில் போஸ்ட் மட்டும் தானே விட்டாரு. இதுக்கு மட்டும்தான் டீசர். இந்த டீசர் வந்தவொன்னு தான் தலைவர் லைட்டா டீஸ் பண்றதுக்காக அவர் டீசர் பண்ண முடியல, அதனால போஸ்டர் விட்டாரு. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ஓகே, நீங்க எந்த பராசக்தி? விஜய் ஆண்டனி பராசக்தியா சிவகார்த்திகேயன்? என்னதான் இருந்தாலும் நான் விஜய் ஆண்டனி விட்டு கொடுக்க முடியாது. நான் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, சிவகார்த்திகேயன் மேல ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் திருச்சி. நானும் படிச்சதெல்லாம் திருச்சி தான், வளர்ந்ததெல்லாம் திருச்சி தான். எங்க ஊர் பையன், நம்ம வீட்டு பிள்ளை. இவ்வளோ இருக்கு. ஆனா ப்ரோ ஆக்சுவலி பேரு ஓகே விடுங்க, வேற ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, ஆனா ஏன் லுக் ஏன் ஒரே மாதிரி இருக்கு? ஏன் ரெண்டு பேருமே லுக் விடு, நான் இதை கேக்குறேன். ஒரு ஹீரோ இப்ப பராசக்தி ஏற்கனவே சிவாஜியோட பராசக்தி ஆல்ரெடி இருக்கு. மாவீரன் ஏற்கனவே ரஜினி அப்புறம் மாவீரன். வேலைக்காரன் ஆல்சோ ஓல்ட் மூவி. ஆமா. அப்புறம் இன்னொரு படம் என்னது, எதிர்நீச்சல். ஆமா, எதிர்நீச்சல் ஆல்சோ இஸ் ஓல்ட் மூவில நாகேஷோடதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பழைய டைட்டில எடுத்து அதை திருப்பி இப்ப மூவியா பண்ணி அதுல வெற்றி, எல்லா படத்தையுமே வெற்றி படமா மாத்தின ஒரு ஆள்னா சிவகார்த்திகேயன் தான் நினைக்கிறேன். வேலைக்காரன்ல இருந்து எல்லா பாடத்துல ஒரு பாட்டு வரும், அரைச்சமாவ அரைச்சாலும். ஏன் சீரியஸ்லி அதுவும் அவங்க பாட்டு தானே? அதுல வந்து வெற்றி காட்டுறது அது ஒரு தனி திறமை அப்படின்னு அது ஒரு இது வரும். ஆனா நீ ஒன்னு நோட் பண்ணியா போஸ்டர்ல? ஃபர்ஸ்ட் ரவி மோகன், ரெண்டாவது தான் சிவகார்த்திகேயன். அந்த சீனியரிட்டி, அந்த யாரு சீனியரே பாக்குறாங்க போல பிலா என்னதான் சொன்னாலும். அப்ப இதெல்லாம் வரும்போது கோட்டோட போஸ்டர்லாம் எப்படி இருந்துச்சு? முதல் பிரபுதேவா நான் நோட் பண்ணல. கண்டிப்பா இளைய தளபதி மட்டும்தான், தளபதி பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், மட்டும்தான் இருந்திருக்கும். பிரபுதேவெல்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பிரசாந்த், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் இது கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா. அவரு என்ன வருத்தம் இல்லையா என்ன? நம்மளோட அதுதான் சொல்றேன், எங்க தலைவர் எனக்கு அவர் பேரே வாயில சொல்லிட்டு இப்ப ரவிமோகன் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவர் பெரிய ஒரு தனி ஒருவன்கிற ஒரு ஹீரோவை கொண்டு வந்து இங்க கும்பல் ஆஃப் குர்காஸா நிக்க வச்சு ஏமாத்த பாக்குறீங்க. பேர் முன்னாடி போட்டா படத்துலயும் முன்னாடி வந்துருவாரா? என்னடா மேஜிக் பண்றீங்க? லெட்ஸ் see. ஆனா போஸ்டர் செம்மையா இருக்கு. சிவாஜியோட அந்த யங்கர் வெர்ஷன் மாதிரி இல்ல. சரி, ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சிவாஜி. ஆமா, லெட்ஸ் see what Sudha Gongara cooked for us. மொதல் ஃப்ரேமே பயங்கரமா இருக்கு. கதவை திறந்துக்கிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் do not touch. பச்சையப்பன் கல்லூரி. கிராஃபிக்ஸ் பச்சையா தெரியுது. Once upon a time in Madras. டேய் கட்டுபதியா? வாவ், அதான் ரவி மோகன். அதான் பயங்கரமா இருக்கா அதெல்லாம். ஏய் ஸ்ரீலா இது ஒரு பாட்டுல ஃபேமஸ் தானே கிஸ்வா பண்றாங்க. ரவி மோகன் ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்துப்போம்ல. நீ ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடிரா செத்துறப்படாதோ. ரொம்ப சரி, ஏன் தெலுங்கு பேசுறாங்க? நம்ம தெலுங்கு தெரியாம தெலுங்கு தட்டிக்குமா? அங்க வேற தனியர் உள்ள சீனை கொண்டு வந்து பேசிட்டாங்க. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். சேனை ஒன்று தேவை. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. சிவகார்த்திகேயன். பராசக்தி. இது எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. செம்மையா இருக்கு சிவகார்த்திகேயன். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் ஒரு ஈவென்ட் திருச்சிக்கு போயிருக்காரு. ஸ்டேஜில் நிக்கிறப்போ பேக்ரவுண்ட்ல மியூசிக் என்ன போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவாஜில வரும்ல
பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேசி வர்றாங்க சிவகார்த்திகேயன் ஏதோ அப்படிங்கிறான். நல்லா இருந்துச்சு, கியூட்டா இருந்துச்சு. ஒரு ஓரத்துல இருந்து விஜயன் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. நானும் பரசக்தி ஹீரோ தான். நாங்க மட்டும் யாரு, நானும் முதல்ல கலந்தா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்ன இந்தி எதிர்ப்புல ஒருத்தவங்க உயிர் இழந்துட்டாங்க. அவர்தான். இதுவும் நிஜ சம்பவம். ஆமாமா, பேக் டு பேக் அமரன்னு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயுமே செத்து பெரிய ஆளா ஒரு பிளான் பண்ணி இருக்காருன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். என்னதான் இருந்தாலும் ஓகேதான். சூஸ் பண்ற கதையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சுதா கங்காரா டீம் அப்பே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஷீலா நடிச்சு இப்ப நான் பார்க்க போற படம் தான் நினைக்கிறேன். யார் அந்த காடி ஓட்டிட்டு இருந்தாங்களே? ஆமா ஆமா, அவங்க தான் அந்த புஷ்பா படத்துல அந்த கிஸ்க் அந்த படத்துல அதேதான். கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான், அது கன்ஃபார்மே. ஆனா ஆன்டாகனிஸ்டா ரவிமோகன் போட்டது இன்னும் எனக்கு மனசுக்கு ஓவலப்பா. ஏன் என்னாச்சு? இல்லப்பா, அவரும் ஹீரோ தானே. என்னப்பா ஹீரோ கொண்டு வந்து இதை நடிக்க வச்சுட்டு. இல்ல மேபி அவர் எந்த மாதிரி எதிர்பார்த்திருப்பாருன்னா, அந்த என்ன அருண் சாமி கூட ஒரு படம் வந்துச்சுல்ல, தனி ஒருவன் ஹீரோ விட வில்லனை தான் வந்து பயங்கரமா பேசுறாங்க. அப்ப சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஓகே இது வில்லனை நல்லா பயங்கரமா காட்டியிருக்காங்க, வில்லன் நல்லா பேச போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லனை டிசைன் பண்ணியிருந்தா ஓகேதான். என்னை பொறுத்த வரைக்கும் படத்துல ஹீரோ வில்லன் அப்படி பிரிக்கிறதோட கதாபாத்திரங்களா பார்த்தா நல்லாதான் இருக்கும். ஓகேதான். அவரே ஒத்துக்கிட்டாரு, நம்ம ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கலாம் இல்ல. நீங்க பழகிட்டீங்க ரவிமோகன் சொல்லி. எனக்கு அது வரவே வராது. இப்பயே 2 வாட்டி ஜெயமதி சொல்லி சொல்லிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சொல்லி பழகிடுச்சுல. இப்ப ரவிமோகன்ங்கிற பேர்ல அவரால வச்சு பார்க்கவே முடியல, கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஆமா, திடீர்னு ஒரு 2 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்துட்டு ரவிமோகன் படம் வந்திருக்கு ரிவ்யூ செய்யணும்னா நான் யோசிப்பேன், யாரு ரவிமோகன்? ரொம்ப லேட்டா இதெல்லாம் கொண்டு வரீங்க மிஸ்டர் ரவிமோகன், ப்ளீஸ் மறுபடியும் பேர் ஏன் மாத்தாதீங்க, இதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். சோஃபார் ஓகே தான். பார்ப்போம் இந்த பராசக்தி எப்படி இருக்குன்னு. அந்த பராசக்தியே வந்தாலும் அது ட்ரெய்லர் விஜயண்டனே விட மாட்டேன். நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் 2 பேரும் ஓகே. பட் ஆனா அது தெலுங்குல தான் அந்த பேரு தெரியுமா? தமிழ் தெலுங்கு வெர்ஷன்ல மட்டும்தான் அந்த பராசக்தி. அப்ப வந்து தெலுங்கு படம், ஆனா தமிழ் டப் பண்ணி தமிழ்லயும் விளக்கலாம்னு நினைச்சாங்க. தமிழ்ல வந்துட்டு அது வேற பேரு. அதே படத்தை தெலுங்குல ரிலீஸ் பண்றப்போ அது பராசக்தி. ஓகே புரியுது. தமிழ்ல என்ன சக்தி, இது அந்த படத்துல பேருமோ சக்தி சம்திங் ஒரு. ஆமா தெரியல, நான் பார்க்கும்போது பக்கத்துல வச்சிருந்தாங்க பராசக்தி. நானும் யோசிச்சேன், நாங்க தமிழ் படிக்க வராதுல்ல. அதான் நீ தமிழ் படிக்கல.